ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 18வது மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சி பற்றி தான் சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து எதிர்க்கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கு. 18வது மக்களவைத் தேர்தலில் பார்த்தோம்னாக்கா காங்கிரஸ் வந்து மொத்தம் 99 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கு. கடந்த 10 வருடம் பார்த்தோம்னாக்கா எதிர்க்கட்சிங்கிறதே ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னாக்கா எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை பெறணும்னாக்கா ஒரு கட்சி வந்து குறைந்தபட்சம் மொத்த இடங்களில் 10% இடத்துல வின் பண்ணணும். அதாவது 55 தொகுதிகளில் வெற்றி பெறணும். அந்த 10 வருஷத்தில் பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சியுமே வந்து அந்த 10%ங்கிற இடத்த வந்து பூர்த்தி செய்யலை. அதனால எதிர்க்கட்சிங்கிறதே இல்லாமல் தான் வந்து மத்திய அரசில் மக்களவை வந்து இருந்துச்சு. எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து வந்து மக்களவையில் எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து பெறணும் அப்படின்னாக்கா மொத்த இடத்துல குறைந்தபட்சம் 10% இடம், அதாவது 55 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறணும். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து 99 தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்த எதிர்க்கட்சிங்கிறது அந்தஸ்தை பெற்றிருக்கு. கடந்த 2014, 2019 இந்த தேர்தலெல்லாம் பார்த்தோம்னாக்கா காங்கிரஸ் வந்து 2014 வந்து 44 தொகுதிகள்லையும் 2019 வந்து 52 தொகுதிகள்லையும் தான் வந்து வெற்றி பெற்றுச்சு. அதாவது 10%க்கு குறைவான இடத்துல தான் வந்து வெற்றி பெற்றுச்சு. அதனால் வந்து காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து வந்து பெறலை. காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்சியுமே வந்து 10%ங்கிற இடத்த வந்து பூர்த்தி செய்யலை. அதனால் எந்த ஒரு கட்சியுமே வந்து எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்துக்கு வரல. அப்போ எதிர்க்கட்சி தலைவருங்கிறது போஸ்டிங் வந்து காலியாக தான் வந்து இருந்துச்சு கடந்த 10 வருஷமாக. இப்போ நடந்த 18வது மக்களவை தேர்தலில் தான் வந்து காங்கிரஸ் வந்து 99 தொகுதி வெற்றி பெற்று எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கு. எதிர்க்கட்சி தலைவருக்கான சிறப்புரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொது கணக்குகள், பல நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கள் உள்ளிட்ட முக்கிய குழுக்களின் உறுப்பினராக வந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், மத்திய தகவல் ஆணையம், மத்திய புலனாய்வு அமைப்பு அதாவது சிபிஐ, தேசிய மனித உரிமைகள் ஆணையம், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், மத்திய அரசு பணியாளர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற லோக்பால் உள்ளிட்ட சட்டப்பூர்வ அமைப்புகளுக்கு தலைவர்களை தேர்வு செய்யும் பல்வேறு குழுக்களில் வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. இதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா மக்களவை துணைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து மக்களவை துணைத் தலைவர் எதுக்கு, இதுவும் வந்து நியூஸில் வந்தது தான். மக்களவை துணைத் தலைவரை பற்றி எதுக்கு கொடுத்துருப்பாங்கனாக்கா மக்களவை தலைவராக வந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா 17வது மக்களவையில் ஓம் பிர்லாங்கிறவங்க இருந்தாங்க. அதுவே மக்களவை துணைத் தலைவராக வந்து யாருமே இல்லை. அந்த போஸ்டிங் வந்து காலியாக தான் இருந்துச்சு. எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா எதிர்க்கட்சிங்கிறதே இல்லாமல் இருந்ததுனால இது வரைக்கும் மக்களவை துணைத் தலைவர் அந்த பதவி வந்து நிரப்பப்படாமல் தான் இருந்துச்சு. மக்களவை துணைத் தலைவர் இந்தியாவில் மரபுப்படி பார்த்தோம்னா எதிர்க்கட்சிக்கு தான் வந்து இந்த மக்களவை துணைத் தலைவருங்கிற பதவி வந்து வழங்கப்படுது. 17வது மக்களவையில் பார்த்தோம்னா மக்களவை தலைவராக வந்து ஓம் பிர்லாங்கிறவங்க பதவி வகிச்சாங்க. ஆனால் மக்களவை துணைத் தலைவருங்கிற பதவி வந்து காலியாகவே தான் இருந்துச்சு. இந்த பதவி வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க வகிக்கிறது தான் வந்து வழக்கம். எதிர்க்கட்சி வந்து இல்லாமல் இருந்ததுனால இந்த பதவி வந்து நிரப்பப்படாமல் இருந்துச்சு. 2014, 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு கட்சிக்கும் எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து கிடைக்கல. இப்போ தான் இந்த 18வது மக்களவை தேர்தலில் தான் வந்து 99 தொகுதி வெற்றி பெற்று காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றதுனால இப்போ இந்த 18வது மக்களவையில் மக்களவை துணைத் தலைவர் பதவி நிரப்பப்படலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. மக்களவை துணைத் தலைவருங்கிற போஸ்டிங் பார்த்தோம்னா மரபுப்படி வந்து எதிர்க்கட்சிக்கு தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து தருவாங்க. கடந்த 10 வருஷமாக வந்து எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை எந்த கட்சியும் பெறாததுனால இந்த மக்களவை துணைத் தலைவர் போஸ்டிங் வந்து காலியாகவே இருந்துச்சு. 17வது மக்களவையில் வந்து மக்களவை தலைவராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஓம் பிர்லாங்கிறவங்க. இவங்க வந்து ஆளும் கட்சி தான் தலைவராக போஸ்டிங் போடுவாங்க. துணைத் தலைவருக்கு வந்து எதிர்க்கட்சியில் உள்ளவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. எதிர்க்கட்சி வந்து இல்லைங்கிறதுனால இந்த மக்களவை துணைத் தலைவருங்கிற பதவி வந்து காலியாகவே இருந்தது. இப்போ இந்த 18வது மக்களவையில் வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியாக வந்ததுனால இப்போ வந்து மக்களவை துணைத் தலைவர் போஸ்டிங் நிரப்பப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.